பெரிய டிஸ்பிளே உள்ள ஐஃபோனா இல்லை சின்ன டிஸ்பிளே பட் பெட்டரான கேமரா உள்ள ஐஃபோனா? இந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். அதாவது iPhone 12 இல்லை 13 மினியானு. ஏன்னா ரெண்டுமே ரொம்பவே ஒரு சிமிலரான ப்ரைஸ் பாயிண்டில் தான் வருது. 13 மினி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பட் ஸ்டில் ஏறக்குறைய ஒரே மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்ஃபியூஷன் இனிமேல் வேணாம். லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன் இன்டு ஜஸ்ட் 2 சிம்பிள் பார்ட்ஸ். 2 பார்ட்டாக இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், ஹவு இஸ் தி 13 மினி பெட்டர்? எந்த வகையிலலாம் iPhone 13 மினி 12 விட பெட்டராக இருக்குது? அண்ட் செகண்ட் பார்ட், எந்த வகையிலலாம் 12 13 மினியை விட பெட்டராக இருக்குது? இந்த 2 வகையில் பிரித்து நம்ம இந்த கம்பேரிசனை ரொம்ப சிம்பிளாக்க போகிறோம். அண்ட் ஃபைனலி எதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்றதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட் அண்ட் லெட்ஸ் see the differences. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 2 ஃபோனோட ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ். இதை பற்றி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்சஸ்குள்ளே போயிடலாம். நவ் ஃபர்ஸ்ட் பார்ட், how the iPhone 13 mini is better. ஸோ எதனால் iPhone 13 mini 12 விட பெட்டர்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரீசன் கேமராஸில் தான் நினைப்போம். எஸ், கேமரா டிசைன் மட்டும் மாற்றலை, சென்சார்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வேர்ல்டு மாதிரி இல்லாமல் ஐஃபோனில் நமக்கு ஆப்பிள் என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றது சொல்ல மாட்டாங்க. பட் ஃபார் ரெஃபரன்ஸ், லாஸ்ட் இயரோட iPhone 12 Pro Maxல இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சென்சார் ஐஃபோனில் யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சென்சாரை இந்த தடவை 13 மினி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வென் கம்பேர்ட் டு த 12 நமக்கு ரொம்பவே பெட்டரான கேமரா, ரொம்பவே கேப்பபிளான கேமரா சென்சர்ஸ் கிடைக்கிது. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒரு வர்தியான அப்கிரேட் தான். செகண்ட், பெட்டர் லென்ஸோட அபேச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைமில் இன்னும் ப்ராப்பரான நைட் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய தன்மை iPhone 13 மினிக்கு 12 விட அதிகமாகவே இருக்குது. அண்ட் தேர்ட், சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இது பேசிக்காக என்னன்றதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகும் இல்லையா? ஸோ இது பொதுவாக ஃபோன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணணும்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க. லென்ஸ் நீங்கள் கொடுக்குற மூமெண்ட்டுக்கு கவுண்டர் மூமெண்ட் கொடுத்து வீடியோவோட ஃபுட்டேஜ் லென்ஸ் நகரும். ஸோ நகர்ந்து ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக மாற்றிடும். ஸோ இது லென்ஸ் நகரும் போது என்ன ஆகும்னா சில பிரச்சனைகள்லாம் வரும். இந்த ஃபிஷ் ஐ எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சென்சார் லென்ஸ்க்கு பதிலாக சென்சாரே நகர்ந்துச்சுன்னா வராது. ஸோ இதுக்காக தான் சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் லாஸ்ட் இயர் 12 Pro Maxல இருந்துச்சு, இந்த தடவை 13 மினியில் இருக்குது. பட் 12ல ரெகுலரான லென்ஸ் நகர்ற மாதிரி ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் கேமராவோட கடைசி 2 முக்கியமான சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராஸ் என்ன இருக்குது அப்படின்னா, சினிமேட்டிக் மோட். ஸோ போர்ட்ரேட் மோட் என்ன பண்ணுது, டிஎஸ்எல்ஆர் மாதிரி பேக்ரவுண்டு பிளர்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுக்குது. யூ ஆல் லைக் இட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த போர்ட்ரேட் மோட் வீடியோக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் சினிமேட்டிக் மோட். படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டோட பின்னாடி ஒரு டீசெண்டாக ஒரு பிளரோட நம்ம எடுக்கிறதுக்கு சினிமேட்டிக் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் ஒரு பீட்டா ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அது பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது ஆப்பிள் மட்டும்தான் சொல்லணும். ஸோ அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ்ன்றது ஜஸ்ட் ஐஃபோன் கேமராக்குள்ளேயே ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும், வேறு மூட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு புது அடிஷனாக 13 மினிக்கு கொடுத்துருக்காங்க. இது 12க்கெலாம் கிடையாது. ஸோ அசைட் ஃப்ரம் கேமரா வேறு எதுவும் இல்லை அப்படின்னா வேறு சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக கேமரா ஒரு டு புட் இட் இன் ஷார்ட் வேர்ட்ஸ், 12 Pro Maxல உள்ள கேமரா எக்ஸ்பீரியன்ஸை விட 13 மினியில் ஒரு லெவலுக்கு பெட்டராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், வேறு அசைட் ஆல் திஸ் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஹவு இஸ் த 13 மினி பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹாஸ் அ ஃபாஸ்டர் ப்ராசஸர். இது ப்ராக்டிக்கலாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஆன் பேப்பர் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? A15 Bionic, லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சிப் ஃப்ரம் ஆப்பிள். iPhone 12ல ஒரு ஜென்ரேஷன் சிப் பின்னாடி இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணாது. தென் பெட்டர் பேட்டரி. எஸ், iPhone 12 மினியில் பேட்டரி தான் பெரிய தொல்லையாக இருந்துச்சுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மினி ஃபார்ம் ஃபேக்டரில் அவங்களால ஒரு நல்ல பேட்டரியை பேக் பண்ண முடியல. பட் 13 மினி ஹாஸ் டன் அன் அமேசிங் ஜாப். பெருசாக இருந்தால் கூட 12 விட 13 மினியில் பேட்டரி நமக்கு ஒரு 1.5 hours 2 hours அதிகமாக வருது. ஸோ தட்ஸ் another ப்ளஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பெட்டர் லாஞ்சிட்டிவிட்டி. புது சிப் செட், புது ஃபோன். ஸோ இன்னும் நீங்கள் ரொம்ப வருஷம் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 13 மினிக்கு கிடைக்கும் 12 விட. ஸோ நவ் கோயிங் டு த செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபரில் வியூவர்ஸ்க்கு ஒரு நோட். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ வந்துச்சுன்னா கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லுது. பட் அந்த மாதிரி கிளிக் பண்ணி பார்க்குறவங்க அதில் 97% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறுபடியும் ரெக்கமெண்ட் ஆனால் மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கும் சேனல் கொஞ்சம் க்ரோ ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக எங்கள் வீடியோ எல்லாமே ரெக்கமெண்ட் ஆகும். கைண்ட் ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட்ஸ் வரும்ன்றது தான். ஸோ ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். லெட்ஸ் கெட் ரைட் இன் டு இட். செகண்ட் பார்ட் ஹவு இஸ் தி iPhone 12 பெட்டர் தேன் தி 13 மினி?
எந்தெந்த ரீசன் 12க்கு அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பிக்கர் டிஸ்பிளே. ஸோ சில பேருக்கு வந்து 13 மினியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5.4 இன்ச்சஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தெரியுது எனக்கு. ஸோ எனக்கு வந்து 13ஓட அட்வான்டேஜஸ்லாம் போக எனக்கு 12 இருக்க அந்த 6.1 இன்ச் ஸ்க்ரீன் வேணுன்றவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பெரிய ஸ்க்ரீன் ஆப்வியஸாக சம்டைம்ஸ் சில கேசஸில் பெட்டர் தான். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா லெசர் ப்ரைஸ். இப்போ நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். ஸோ அதனால நான் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிறேன். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா iPhone 12 வந்து 64 பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54,000க்குலாம் கிடைக்குது. 13 மினியோட பேஸ் மாடல் வந்து 128 GB வந்து டேரெக்டாக 70,000. அப்போ கூட நம்ம 128 GB வாங்கினா கூட 12ல் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது, அரௌண்ட் 60,000 கிட்ட கிடைக்குது. ஸோ லெசர் ரேட், பட் ஐம் நாட் லூசிங் அவுட் ஆன் மச் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் 12 ஷைன் பண்ணுது. சரி, மூணாவது அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்லிம்மர். ஸோ 13 மினியில் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னல, அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஃபிசிக்கலி இன்னும் கொஞ்சம் லார்ஜான பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபோனை வந்து லைட்டாக திக் ஆக்கியிருக்காங்க. அவ்வளோ திக்லாம் இல்லை, பட் பார்த்தா தெரியுது. கம்பேர் பண்ணி பார்த்தா 12 வந்து லைட்டாக ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது. வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டால் ஆக்சுவலாக வேறு எதுவுமே இல்லை. ஸோ திஸ் gives us a solid conclusion, which is the final part of this video, which would be my take. 12 13 மினியா நான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து 13 மினி சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் 13 ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா. லைக் நான் 10,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் ஐம் கெட்டிங் ஸோ மச். கேமராஸ்லேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 2 இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இட்ஸ் லைக் அ டன் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி த லிஸ்ட் கோஸ் ஆன். பட் 12ஓட அட்வான்டேஜஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே நிட்பிக்ஸாக இருக்குது. ஃபோன் லைட்டாக ஸ்லிம்மாக இருக்கதாக இருக்கட்டும், கொஞ்சோண்டு கம்மி ப்ரைஸ் இருக்கதாக இருக்கட்டும். அதில் இருக்க ஒரே அட்வான்டேஜ் வந்து பிக்கர் டிஸ்பிளேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும் தான். 5.4 இன்ச் டிஸ்பிளே எனக்கு பிடிக்கல தான். பட் இந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ நல்லது நடக்கும்னா ஐ வில் கோ ஃபார் த 13 மினின்றது தான் என்னோட டேக். பட் அகெயின் இது என் பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றது. ஸோ உங்களுக்கு 12 அப்பீலிங்காக படிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இட்ஸ் ஸ்டில் அ கிரேட் ஃபோன். ஸோ அவ்வளோதான். ஐம் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் ஆஃப் யுவர் டைம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். Subscribe for more comparisons or tech-based videos like this. Thanks a lot for watching. Bye bye.